ஹலோ எவ்ரிவன், நான் மருதமணி பேசுகிறேன். நீங்கள் இப்போ துபாய்க்கு புதுசாக வரவங்களா இருந்தாலும் அல்லது துபாயில் ஆல்ரெடி இருந்தாலும் உங்களுக்கு மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஊரில் ரீசார்ஜ் பண்ணுறது நிறைய பேர் எல்லாம் மொபைலில் ஜிபே, ஃபோன்பே மூலிமா பண்ணிப்பாங்க. ஆனால் துபாயில் பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. இங்கே கடையில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே துபாயில் எல்லா இடத்துலையும் ரீசார்ஜ் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரீசார்ஜ் மிஷின் மூலிமா நம்ம இந்தியாவில் இருக்க சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், துபாயில் இருக்க சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே அந்த மிஷினில் இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த மிஷினு. இந்த மிஷின் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னோடய சிம்மு 8 ஸ்லாட்டு தான். இந்த 8 ஸ்லாட்டு சிம்மில் தான் நான் 5 தடவை ரீசார்ஜ் பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல 8 ஸ்லாட்டு தான் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் வரும். நான் ப்ரீபெய்டு சிம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இதில் ப்ரீபெய்டு ரீசார்ஜ் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி காட்டும். உங்களுடைய நம்பர் போடணும். நம்பர் போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் கீழே கேஷுங்கிற ஆப்ஷனில் பணத்தை உள்ளே அனுப்பணும். இதில் கேஷ் மட்டும் தான் அனுப்ப முடியும். இந்த மாதிரி அனுப்பின உடனே பணம் உள்ளே போன உடனே பேங்கிற ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் பேங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே கேஷ் இன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆச்சு. ரீசார்ஜ் ஆனதான பில்லு நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த பில்லில் உங்கள் நம்பர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். நாம் இப்போ பார்த்தது துபாயில் இருக்கிற சிம்முக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் இருக்கிற சிம்முக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிடிஹெச்சுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏர்டெல் சிம்முக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் ஏர்டெல்ங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் மந்த்லிக்கான டேட்டா பேக்கேஜ், அதுக்கப்புறம் வீக்லிக்கான டேட்டா பேக்கேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் சாதா ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டா பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ஒவ்வொரு பண்டலும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். அதில் உங்கள் நம்பரை போட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து கீழே கேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிற ஆப்ஷன் காட்டும். இதில் பேங்கிற ஆப்ஷனை பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட் ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் திராம்ஸ் இருக்கணும். திராம்ஸ் மேக்ஸிமம் 5 ரூபாக்குள்ளே இருக்கணும். அந்த மிஷினில் 5 திராம்ஸுக்கு மேலே தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிஷினில் கமிஷன் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில மிஷினில் கமிஷன் எடுப்பாங்க. இது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் பேச ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.